வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்னைக்கு தூக்கமின்மைக்கான காரணங்களை எல்லாம் பார்க்கலாம். அது கூட தீர்வுகள் சித்த மருத்துவ முறையில் எப்படிலாம் அதை வந்து சரி பண்ணலாம் எல்லாம் பார்க்கலாம். அதாவது இந்த தூக்கமின்மைக்கு காரணங்கள் ஒன்று அதிக செல்ஃபோன் பயன்படுத்துவது இரவில். அதனால இப்போ நவீன காலங்களில் அதிக அளவு தூக்கமின்மை காணப்படுகின்றது. மேலும் அதிக மன அழுத்தத்துடன் இருப்பது, எதையாவது தொடர்ந்த யோசனைகள், தொடர் சிந்தனைகள் வந்து தூக்கமின்மைக்கு காரணமாக அமையுது. மேலும் நரம்பு கோளாறுகள், நோய் நிலையையும் வந்து தூக்கமின்மை வந்து பரவலாக காணப்படும். இந்த தூக்கமின்மைக்கு சித்த மருத்துவ முறையில் தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா, இலவம் பஞ்சு அந்த மூலிகைகளை பயன்படுத்தி மெத்தைகள், அந்த மெத்தைகள் வந்து படுக்கும் பொழுது நல்ல ஒரு தூக்கம் வரும். அதுபோல் இடது கை பக்கமாக படுக்கும் பொழுதும் நம்மளுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும். ஆழ்ந்த சுவாசம் இல்லை மூச்சை இழுத்து இரவு படுக்கும் பொழுதும் ஒரு 10 நிமிடங்கள் மூச்சு பயிற்சி செய்யும் பொழுதும் மனநிலையானது ஒருநிலைப்பட்டு தூக்கம் வருகின்றது. யோக பயிற்சிகள் காலை நேரத்தில் செய்யலாம். நடைப்பயிற்சிகள் அது போல் செய்யும்பொழுது தூக்கம் நன்றாக வரும். மேலும் எண்ணெய் குளியல் வாரம் 2 முறை 3 முறை நல்லெண்ணெய் தேய்த்து நல்லா உடல் முழுவதும் ஒரு ஆயில் மசாஜ் செய்துவிட்டு தூங்கினாலும் நல்ல தூக்கம் வரும். அது போல் தலைக்கு ஒரு வாரத்துக்கு 5 முறை அப்படி நம்மளே வந்து மசாஜ் செய்யும் பொழுதும் தூக்கம் நன்றாக வந்து ஏற்படுகிறது. தலையை வந்து நன்றாக நல்லெண்ணெய் வைத்து பிடித்து அழுத்தி தேய்த்து அந்த மசாஜ் பண்ணும்போது நரம்புகள்லாம் பலப்பட்டு நல்லா தூக்கம் வரும். மேலும் இரவு படுக்கும் பொழுது நம்மளே வந்து ஒரு 10 நிமிஷம் மசாஜ் தலைக்கு பண்ணிக்கும் போது நல்ல ஒரு தூக்கம் வந்து கிடைக்கின்றது. மேலும் தூக்கத்துக்கு வந்து சித்த மருத்துவ மூலிகைகள் என்னன்னு பார்த்தா, அமுக்ரா சூரணம், அஸ்வகந்தா சூரணம், பிரம்மி, தகரம் போன்ற சூரணங்கள். இதில் ஏதாவது ஒன்று சூரணங்களை வந்து 1/4 டீஸ்பூன் பாலில் கலந்து வெது வெதுப்பாக குடிக்கும் பொழுதும் படுக்கைக்கு போகும்போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நன்றாக வந்து தூக்கம் வந்து ஏற்படுகின்றது. மேலும் ஒரு தூக்கத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு கசகசா அது வந்து வாரத்துக்கு 1 முறை அப்படின்ட்டு 1/4 டீஸ்பூன் வந்து பாலில் அரைச்சி குடித்தாலும் நல்ல ஒரு தூக்கம் வந்து ஏற்படுகின்றது. தூக்கத்துக்கு மெயினாக வந்து உடல் உழைப்பு நன்றாக இருந்தாலும் நல்ல தூக்கம் வந்து ஏற்படுகிறது. அதுபோது தொடர்ச்சியான சிந்தனைகள், மனக்குழப்பங்கள் அதெல்லாம் வந்து இல்லாமல் படுக்கும் பொழுது நம்ம வந்து எல்லாத்தையும் ஒத்தி வைத்து விட்டு காலையில் வந்து அதை யோசிச்சுக்கணும். நைட்டு இரவு யோசிக்க போதாலும் தூக்கம் வந்து பாதியிலே கெட்டு போகும். அதனால் எந்த ஒரு இதாக யோசனைகளாக இருந்தாலும் காலையில் வந்து செஞ்சால் திறம்பட நல்லா தூங்கி எழுந்திரிச்சு செய்யும் பொழுது அது வந்து சிறப்புற இருக்கும். அந்த செயல்களும் சிறப்புற இருக்கும். அந்த யோசனைகளும் வந்து நம்மளுக்கு சிறப்பு பெறும். ஆகவே தூக்கத்துக்கு வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் அப்படி தூங்குறது வந்து நன்று. நைட்டில் வந்து சீக்கிரம் படுத்துட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது வந்து நல்ல ஒரு பழக்கமாகும். மேலும் நல்லா நீர் அருந்த வேண்டும். நல்லா உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, வெதுவெதுப்பான வெந்நீரில் குளிக்கிறது, இது போல் செய்யும்பொழுது நன்றாக தூக்கம் வரும். தூக்கமின்மைக்கு வந்து நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு